இதில் வால்வு, இந்த வால்வு இந்த குழா போட்டு கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. இதுதான் சின்டெக்ஸ். இந்த குழா போட்டு 2 வருஷம் ஆகுது. இங்கே இந்த வால்வு பிளாஸ்டிக்கு. இந்த 2 வருஷம் இருக்கிறதே அபூர்வம். இது லூஸ் ஆகி கயண்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது திருவுனா தண்ணி வருது. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வார்டு மெம்பர், சமத்துவபுரத்த வார்டு மெம்பர், இந்த புத்தர் நகர் கூட அவன் தான் வார்டு மெம்பர். இங்கே டேங்க் போட்டிருக்கு. அங்கே சர்ச்சி ஓட்டின மாதிரி இது இருக்குது. அங்கே தான் போர்வெல் ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இருக்குது. இதுதான் ஓரப் சர்ச்சு. இந்த சர்ச்சு இதில் தான் இந்த சுவிட்ச் இருக்குது. தண்ணி வந்துன்னு தான் இருந்தது பாருங்கள். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஃபெயிலியரில் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், மோட்டர் ஓடல. காரணம் என்னென்னா, நேற்று தான் இந்த ராஜசேகர் தண்ணி விடுறவர் சொன்னார். பஞ்சாயத்து தண்ணி விடுறவர், தண்ணி கண்ட்ரோல். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த பீஸ் கேரியர் நான் தான் கைட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த பீஸ் கேரியரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒயர் உள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் ஒயர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று சொல்கிறாரு, நான் தான் அந்த பீஸ் கேரியர் கைட்டு வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டேன். அங்கே குழா உடச்சிட்டுருக்குறாங்க. நான் சொன்னேன், அங்கே குழா உடையில தண்ணி வந்துன்னு தான் இருக்குது. நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ஆச்சு அந்த இது குழா போட்டு. அது லூஸ் ஆகி கண்டிகிட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எதுக்கு நீ அதை ஆப்பில் வச்சுருக்க? நான் தலைவர்கிட்டலாம் ஃபோன் பண்ணியிருக்கேன். இந்த 5 நாளாக எங்களுக்கு தண்ணி வரல. இங்கே கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன் அப்படி பண்ணனாக்கா, அதாவது சத்யகுமாரோட கண்ட்ரோல், சத்யகுமாரோட ஆர்டர். அதாவது இவர் அடிக்கடிக்கு இப்படி தான் மென்டல் மாதிரி பண்ணுவார். நான் இருக்கிற தெருவில் அடிக்கடிக்கு என்ன பண்ணுவார், 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபெயிலியர் ஆகிடுவார். ஏன்னா இந்த தெருவில் எல்லாருக்கும் போர்வெல் போட்டிருக்காங்க. இது எனக்கு மட்டும் போர்வெல் இல்லைன்னு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு மட்டும் போட்ட போர் இது. ஏன்னா நான் ஒரு என்ஜிஓ. இதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்தாண்ட தெருவில் தண்ணி எடுத்திருந்தேன். அந்த தெருவில் நீ தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் குடிச்சிட்டு மேலே கை வைக்க வந்தான். அது மட்டும் இல்லை, கொலை பண்ண முயற்சி பண்ணான். அது மட்டும் இல்லை, அந்த தண்ணி லைன் தலைவர் போட்ட குழா. அது அங்கேருந்து எனக்கு பழுப்பு கொடுத்து கனெக்ஷன் பண்ணி ஒரு 1500 ரூபாய் கவர்மெண்ட் செலவு தான் எனக்கு குழா போட்டார். அந்த குழாலாம் உடச்சி போட்டார். யார்? சத்யகுமார், வார்டு மெம்பர். நான் இதை பற்றி தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சத்யகுமார் யாருன்னா எங்கள் அக்காவோட கூலிப்படை. ஸோ அந்த பக்கம் நீ தண்ணி பிடிக்க வரக்கூடாது, ஓஸ் கூட போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அங்கேருந்து தொட்டிட்டான். யார்? இந்த சத்யகுமார். ஸோ அதாவது அந்த பழுப்பெல்லாம் கனெக்ஷன் ஃபிட் பண்ணது எங்கள் ஊர் தலைவர் தான். அந்த பழுப்பெல்லாம் உடச்சி போட்டு அந்த தெருவில் நீ தண்ணி எடுக்கக்கூடாதுன்னா நான் எந்த தெருவில் போவேன்? சரிதான், பின்னாடி தெருவில் போனேன். பின்னாடி தெருவில் போனால் அங்கேயும் அவங்க சொந்தக்கார பொம்பளை வச்சு எங்கள் தெருவுக்கு தண்ணி பிடிக்க வராத அச்சு அனுப்புவேன். யார்? எங்கள் அக்காவோட கூலிப்படை. இங்கே கீழவங்களாம் எங்கள் அக்காவோட புருஷனோட சொந்தக்காரங்க தான், வேறு யாரும் இல்லை. சரி தானே, அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அங்கேயும் பழுப்பு ஒரு 4 முறை உடச்சி போட்டாங்க. அங்கேருந்து கனெக்ஷன் இழுத்துது. அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த போர்டு போட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த 5 நாளாக ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். யார் இது பண்ணதுன்னா, ராஜசேகர் சொன்னார் தண்ணி விடுறாரு. என்கிட்ட தான் அந்த பீஸ் கேரியர் இருக்குதுன்னா, அந்த பீஸ் கேரியர் உள்ளே இருக்கிற அந்த ஒயர் கைட்டு இருக்கிறாங்க. இது ஆர்டர் பண்ணது சமத்துவபுரத்து வார்டு மெம்பர் சத்யகுமார். அது மட்டும் இல்லை, ரஞ்சன் தலைவர் பீரியடில் 2017 ரஞ்சன் தலைவராக இருந்தார். அப்போ ஒக்கேனக்கல் தண்ணி எங்கள் தெருவுக்கு கனெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா சமத்துவபுரத்துலேருந்து வருது. இந்த கனெக்ஷன் கட் பண்ணவர் அவருடைய மாமா, அதாவது சமத்துவபுரத்து மோகன், அவர் மீசக்கார். அவர் அந்த டைமில் வார்டு மெம்பராக இருந்தார் இந்த தெருவுக்கு.
ஸோ இவங்க பரம்பரையே யாருன்னாக்கா எங்கள் அக்காவோட கூலிப்படை. எனக்கு தண்ணி விடாமல் இந்த 3 வருஷமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு வர்றாங்க என்ன. நான் என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா இந்த தெருவை எங்கள் அப்பா அம்மா கையெழுத்து போடாத எங்கள் அக்கா ஜெயந்தி, எங்கள் அக்கா புருஷன் கேசவனும் ஃபோர்ஜரியில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 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 ரோடு வரலையும் இது வரலையும் பிளாட்டை விற்றுட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கையெழுத்து போடல. அதனால தான் எங்கள் அப்பா அம்மா துடிக்க கதற அடிச்சு போட்டாங்க. இந்த தெருவே நின்று வேடிக்கை பார்த்துச்சு. ஏன்னு கேட்கல. ஏன்னா அவங்க அத்தனை பேரும் எங்கள் அக்காவோட கூலிப்படை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால தான் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோர்ஜரியில் ப்ரிப்பேர் பண்ணி விற்றாக்கா அது செல்லாது. ஸோ இங்கே கேளுங்க அத்தனை பேரும். நான் இங்கே நான் தான் எழுதி போட்டேன். அந்த லாஸ்ட்டில் போட்டாங்க டேங்க்கு. நான் எழுதி போட்டேன்னா ஏன் அங்கே சென்டரில் போடலன்றேன். ஏன்னா அந்த லாஸ்ட்டில் போட்டால் அங்கே போனாலும் மேலேருந்து கெல்லெத்து அடிக்கிறான். அங்கே ஃபோர்ஜரியில் பிளாட்டு வாங்கணுமே, வீடு கட்டணுமே. ஒவ்வொருத்தரும் இந்த தெருவில் முன்னாடி போகும்போது பின்னாடி கெல்லெத்து அடிக்கிறாங்க. காரணம் என்னாக்கா, யாரு கேட்டு இவங்க வீட்டு மேலே வாங்கினாங்க? ஃபோர்ஜரின்னு தெரிஞ்சும், போலி ரெக்கார்டுன்னு தெரிஞ்சும் வீட்டு மேலே வாங்கின்னு இங்கே வீடு கட்டிட்டு நாளைக்கு கேஸுன்னாக்கா இந்த வீடெல்லாம் கேன்சல் ஆகணும். என்ன தொட்டின்னு வராங்க. இதனால தான் எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணாங்க. 2 அண்ணன் தம்பிகளை கொலை பண்ணாங்க. துடிக்க போகும்போது வரும்போது ஊர் ஜனங்களே வச்சு கொலை பண்ணாங்க. இப்போ என்ன தொடுத்துறாங்கப்பா எங்கே போனாலும். ஏன்னா ஊர் ஜனமே இவங்களுடைய ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி இவங்க விற்றதுனால எல்லாருமே தொடுத்துறாங்க. இது தாங்க நம்மளுடைய இந்தியாவோட தலைவிதி, நம்ம தமிழ்நாட்டோட தலைவிதி. இமயம் முதல் கன்னியாகுமரி வரலையும் இதே நிலமை தான். இந்த நிலமை எப்போ மாறுங்க சொல்லுங்கள்? எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு தண்ணி வேணும் உடனே. எனக்கு இந்த தண்ணி நான் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாள் ஆச்சு. இன்னும் இந்த தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணல. ஏன்னா ஒயர் பிடுங்கி விட்டுருக்காங்க உள்ளே. எனக்கு ரிப்பேர் பண்ணணும், எனக்கு தண்ணி வரணும், அவ்வளோ தான் சொல்லுவேன்.